ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின்கள் பாகம் 5ல் குரு என்ற தலைப்பில் விரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 125லேருந்து ஆரம்பிக்கிறது. பல்லவர் தோற்றுவாய் அந்த தலைப்பில் விரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். போத்ராதிராஜன் என்னவென்றால், பல்லவம் என்றால் தொழிற், போதம் அல்லது போத்திரம் என்றாலும் தொழிற் என்றே அர்த்தம். அஸ்வத்தாமாவிடம் ஒரு வனத்திலே தேவஸ்திரீ ஒருத்தி ஒரு பிள்ளையை பெற்றாள் என்றும், அதை துளிர்படுக்கையிலே போட்டுவிட்டு தேவலகம் போய்விட்டாள் என்றும், அந்த பிள்ளைதான் துளிரில் வந்ததால் பல்லவன் என்று பெயர் பெற்று ராஜாவாக ஆட்சிக்கு வந்தான் என்றும் கதை இருக்கிறது. தெலுங்கு தேசத்தில் அமராவதி என்ற இடத்தில் உள்ள சிம்மவர்ம பல்லவனின் சம்ஸ்கிருத கல்வெட்டில் இந்த கதையை விரிவாக சொல்லியிருக்கிறது. அரக்கோணத்திற்கு 7-8 மைல் உள்ள வேலூர் பாளையம் என்கிற இடத்தில் அகப்பட்ட 3வது விஜய நந்திவர்மாவின் தாமிர சாசனத்திலும் இந்த கதையை குறிப்பிட்டிருக்கிறது. அஸ்வத்தாமா பாரத்வாஜ் கோத்திரத்தை சேர்ந்த பிராமணர். அவருடைய பிதாவான துரோணாச்சாரியாருக்கு பாரத்வாஜர் என்றே ஒரு பெயர். பல்லவ ராஜாக்கள் தங்களை பாரத்வாஜ கோத்திரக்காரர்களாகவே சாசனங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல்லவ ராஜாக்களே சாசனங்களிலெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டாலும் பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து ஆராய்ச்சி பண்ணி தமிழ் அபிமானிகள் பல்லவர்களின் ஆரிஜின் தோற்றுவாய் பற்றி வேறே ஒரு கதை சொல்கிறார்கள். நாகப்பட்டினத்து சோழராஜா ஒருத்தனுக்கு நாக கன்னிகையிடம் ஒரு பிள்ளை பிறந்தது. அவள் தொண்டைக்குடியை சுற்றி அந்த குழந்தையை சமுத்திரத்தில் மிதக்க விட்டு விட்டாள். அதுதான் கரையேறி தொண்டைமான் என்ற பல்லவராஜா ஆயிற்று என்று இந்த கதை. காஞ்சி மண்டலத்துக்கே தொண்டை மண்டலம் என்று பெயர். தொண்டைக்கோடியை சம்ஸ்கிருதத்தில் துண்டீரம் என்பார்கள். அதனால் சம்ஸ்கிருத நூல்களில் துண்டீர மண்டலம், துண்டீர சக்கரவர்த்தி என்றெல்லாம் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். குழந்தையை தேவஸ்திரீ படுக்கவிட்ட படுக்கையானாலும் சரி, நாகஸ்திரீ அதன் இடுப்பில் சுற்றிய குடியானாலும் சரி, இரண்டும் தொழில்களால் ஆனதுதான். தொழில்தான் பல்லவம். அதனால் எந்த கதைப்படி பார்த்தாலும் பல்லவர் என்ற பெயர் பொருத்தமானதாகிறது. தொழிலுக்கேதான் இன்னொரு பெயர் போதம் அல்லது போத்திரம். தமிழிலும் சின்னஞ்சிறு கன்றாக உள்ள செடியை போத்து என்றே சொல்கிறோம். பல்லவ மகாராஜா என்பதே இன்னொரு விதமான பதப்பிரயோகத்தில் போத்ர அதிராஜன், போத்ராதிராஜன் என்றாயிற்று. அதனால்தான் சிம்ம விஷ்ணு பல்லவ சக்கரவர்த்தி என்பது சிம்ம விண்ண போத்ராதிராஜன் என்றாயிற்று. போத்ர ராஜன் என்பதை தமிழில் போத்தராயன் என்றும் சொல்லியிருக்கும். ஒருவேளையும் செய்யாமல் கொழுத்து போனவர்களை போத்ராஷா என்று திட்டுகிற வழக்கம் இருக்கிறது. இந்த போத்ராஷா கூட போத்ர ராஜாவிலிருந்து வந்ததுதான். வைகுண்ட பெருமாள் கோவிலில் ஆரம்பித்து விஷ்ணு கிரகம், சிம்ம விஷ்ணு, போத்ரா ராஜா என்று எங்கெங்கெல்லாமோ போய்விட்டது. விஷ்ணு கிரகத்துக்கு போவதற்குள் எங்கெங்கெல்லாமோ சுற்ற வைத்து விட்டேன். கைலாசம், வைகுண்டம் என்ற 2ல் ராஜசிம்மன் கைலாசநாதர் கோவில் கட்டின மாதிரியே அவனுக்கு பின் 2வது பட்டமாக வந்த நந்திவர்மா வைகுண்ட பெருமாள் கோவில் கட்டினான். அதற்கு பரமேஸ்வர விஷ்ணு கிரகம் என்றே பழைய பெயர். விஷ்ணுவின் கிரகம், ஆனால் பரமேஸ்வரனின் பேரில் இருக்கிறது என்கிற போதே நான் இத்தனை நேரம் சொன்ன வைஷ்ணவ சைவ ஒற்றுமை தெரிகிறது. ஆனால் இங்கே பரமேஸ்வரன் என்பது கோயில் கட்டிய நந்திவர்மாவின் இன்னொரு பெயரை வைத்துதான். ராஜராஜன் கட்டியது ராஜராஜேஸ்வரம், கங்கை கொண்ட சோழன் கட்டியது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்கிற மாதிரி பரமேஸ்வர பல்லவ மல்லனான நந்திவர்மா கட்டிய வைகுண்ட பெருமாள் கோவில் அவன் பெயரிலேயே பரமேஸ்வர விண்ணகரம் ஆயிற்று. கைலாசநாதர் கோவிலில் சிற்பங்கள் புராண சம்பந்தமானவையாக பிரசித்தி பெற்றிருக்கின்றன. வைகுண்ட பெருமாள் கோவில் சிற்பங்களோ சரித்திர சம்பந்தத்தினால் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. ராஜசிம்மன் ரொம்பவும் பேர் புகழோடு ஆட்சி செய்துவிட்டு காலகதி அடைந்த பின் ராஜ்யத்தில் ஒரேடியான குழப்ப நிலை உண்டாயிற்று. சாளுக்கிய ராஜாவான விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தின் மீது படையெடுத்து வந்து அதை கைப்பற்றி கொண்டான். ராஜசிம்மனுடைய பிள்ளையும் ஒரு பரமேஸ்வர வர்மாதான். அவன் ரொம்பவும் சொல்ப காலமே ஆட்சி பண்ணிவிட்டு சந்ததி இல்லாமலே இறந்து போய்விட்டான். தலைப்பிள்ளைக்கு பட்டம் என்கிற நம்முடைய பிரிமோஜெனிஷர் வழக்கப்படி பல்லவ வம்சத்தில் சிம்மவர்மாவுக்கு அப்புறம் சிம்ம விஷ்ணு வழியாக ராஜசிம்மனின் பிள்ளை வரை போன நடுக்களை அதோடு முடிந்து போயிற்று. அப்புறம் அதன் பக்கக்கிளைகளில் ஒன்றில் வந்த கோத்திர தாயாதியான ஹிரண்யவர்மா என்பவனிடம் பல்லவராஜ்யத்தின் முக்கியஸ்தர்கள் தூது போய் கேட்டுக்கொண்டு அவனுடைய பிள்ளையான இன்னொரு பரமேஸ்வரவர்மாவுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். அவன்தான் நந்திவர்மா பல்லவ மல்லன் என்ற பெயர் வைத்துக்கொண்டு 60 வருஷத்துக்கு மேல் ஆட்சி நடத்தினான். அவனுடைய இன்னொரு பெயரில் அமைக்கப்பட்ட பரமேஸ்வர விண்ணகரமாகிய
வைகுண்ட பெருமாள் கோவிலில் இதை பற்றி கல்வெட்டு இருக்கிறது. இப்படி எழுத்திலே வெட்டியிருப்பதை விட முக்கியமாக இந்த கோவிலுக்கு என்ன சரித்திர பிரசித்தி என்றால், மகாவிஷ்ணுவிலிருந்து ஆரம்பித்து பிரம்மா வழியாக பல்லவ ராஜாக்கள் அத்தனை பேரின் வம்சாவளி கதைகளையும் இந்த கோவிலை கட்டினவர் வரையில் சிற்ப வரிசையில் வடித்து காட்டியுள்ள ஒரு மண்டபம் அங்கே இருப்பதுதான். சரித்திர முக்கியத்துவம் மட்டும் தான் என்றில்லாமல் மத சம்பந்தமான விசேஷமும் அந்த கோவிலுக்கு உண்டு. இங்கே 3 அடுக்குகளாக சந்நிதிகளை அமைத்து பெருமாளின் நின்ற கோலத்தை கீழ்த்தளத்திலும் இருந்த, அதாவது உட்கார்ந்த திருக்கோலத்தை நடத்திலும் கிடந்த சயனித்த திருக்கோலத்தை மேல்தளத்திலும் அமைத்திருக்கிறது. அஷ்டாங்க விமானம் என்பதாக பொதுவாக சொல்லப்படுகிற ஆகம விதிகளின்படி இப்படி பல அடுக்குகளில் ஆலயம் நிர்மாணிப்பது ரொம்பவும் அபூர்வமே. பாண்டி நாட்டில் திருக்கோட்டியில் உள்ள பெருமாள் கோவில், மதுரையிலே கூடலழகர் கோவில், காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில், இதை கட்டிய நந்திவர்மனின் பிள்ளையான தந்திவர்மன் காஞ்சிக்கு சமீபத்தில் உள்ள உத்தரமேரூரில் கட்டியுள்ள சுந்தர வரத பெருமாள் கோவில் ஆகிய 4 இந்த அமைப்பு இருப்பதாக தெரிகிறது. நந்திவர்ம பல்லவ மல்லன் திருமங்கை ஆழ்வாரின் காலத்தில் இருந்தவன் என்று தெரிகிறது. அவனை தம்முடைய பாசுரத்தில் குறிப்பிட்டு அவர் பாடியிருக்கிறார். இந்த ஆழ்வாரிலிருந்து குரு சிஷ்ய சமாச்சாரமாக நாம் பார்த்த ஆழ்வாருக்கு போகலாம். சிஷ்யனுக்காக சுவாமியே இப்படி பண்ணு அப்படி பண்ணு என்று சொல்லி தாம் சொன்னவண்ணம் செய்து வைத்த அந்த ஆழ்வாருக்கு போகலாம். திருமஷி ஆழ்வார் என்ற பெயர் சொன்னேன், ஞாபகம் இருக்கிறது அல்லவா? அவர் காஞ்சிபுரத்திலே ஒரு பெருமாள் கோவிலில் வாசம் பண்ணி வந்தார் என்று சொல்லி அது எந்த கோவில் என்று சொல்வதில் தான் இருந்தேன். காஞ்சியில் உள்ள 14 திவ்ய தேசங்களுக்குள் அவர் இருந்தது திருவெக்கா என்பதில் ஆகும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.